ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன பற்றி இது பண்ண போகிறேன்னா, நான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் என்னத்துக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முக்கியமாக காரணம் இருக்குது. இப்போ பேய் கதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. அதனால் நான் ஒரு புதுசாக இந்த சேனல் என்னத்துக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 விஷயம். ஒன்று மிஸ்திரி பற்றி ஒரு கதை இருந்துடுறேன், இன்னொன்று ஹாரர் ஸ்டோரி பற்றி. அப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஹாரர் ஸ்டோரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக இந்த வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய டிக்டாக் ஐடியும் இன்ஸ்டா ஐடியும் நான் யூஸ் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சது என்னை சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. ஓகே, இப்போ டேரக்ட் கதை கொடுப்போம். இந்த கதையில் நான் பயன்படுத்த இடத்தோட பேரும் ஆளுங்களோட பேரும் ஃபேக்கு. ஓகே, இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கதை இங்கேருந்து ஆரம்பிக்குன்னா பஹாங் ஒரு ஃப்ளாட். இந்த ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பிளாக், ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக். ஓகே, இந்த 3 பிளாக்கில் அப்போ பார்த்திங்கன்னா 3 பிளாக்னால் இப்போ எப்படி ஒரு பிளாக்கில் 4 மாடி. அது இந்த ஏ பிளாக்கில் மட்டும் தான் 3 மாடி இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியும். ஓகே, இது 2006 கட்டி முடிக்க போகிறாங்க. அப்போ இந்த ஃப்ளாட்டு எவ்வளோ பழசு. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாட் சூடுகாடு தான். 2006 கட்டி முடிச்சோம்னா அப்போ நீங்களே யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஃப்ளாட்டை இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ மீதி இருக்கிற 2 ஃப்ளாட்டை இப்போ கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த 2006 கட்டி முடிச்ச ஃப்ளாட்டு தான் ஏ பிளாக். இந்த ஏ பிளாக்கில் 3 வருஷம் சொன்னேன்னா 1 2 3 திங்கள். ஓகே, அப்போ இந்த ஃப்ளாட்டில் ஒரு பூமு இருக்கார். இந்த பூமை கெரா 1ஆம் திங்கரில் இந்த வரிசையில் கடைசி வருஷம் ஒரு பூமு இருக்கார். அந்த வீட்டில் யாரும் ஒரு சீக்கிரம் போக மாட்டாங்க. பூமானா எப்படின்னா பேய் ஓட்டுறவங்க அதான் இருக்க வைப்பாங்க. பூமானா என்னென்னா பேய் ஓட்டுறவங்க தான் இருப்பாங்க, இல்லைன்னா அதை வளர்க்குறவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த டைம் அந்த பூமை வளர்க்குறது இறந்து போயிட்டார். ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அப்போ அந்த வீட்டில் 2 பொம்பளை தான் இருக்காங்க. ஒன்று அவங்க அம்மா, இன்னொன்று அவங்க மனைவி. அப்போ அவங்க அம்மாவும் திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அவங்க மனைவி வேறு இடத்துல தான் வீடு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் உள்ள எல்லா ஜாமாவும் விற்க பார்க்குறாங்க, அந்த வீடு விற்க பார்க்குறாங்க. இப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த வீட்டில் இது பண்ணாங்க, ஆளை கூப்பிட்டாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு. நான் காசு எவ்வளோன்னு தரேன், சுத்தம் பண்ணி முடிச்சிருக்கீங்க. அப்போ அந்த ஃப்ளாட்லேயே நான் சொன்னேன் 3 பிளாக். ஏ பிளாக்கில் 2 பேர் கேரா அம்மா இந்த சைட்டு, மகன் இந்த சைட்டு. அப்போ பி பிளாக்கில் பையன் கேரா பையன், அவர் பி பிளாக்கில். அவங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. மகனுக்கு அவர் பேர் என்ன வைக்கலான்னு தெரியுமா, சரணுக்கு 3 பிள்ளைங்க. தங்கச்சிக்கு 2 பிள்ளைங்க. தங்கச்சின்னா அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னா ரூபா. தங்கச்சி பேர் ரூபா. அப்போ சரணுக்கு 3 பிள்ளைங்கன்னா தங்கச்சிக்கு 2 பிள்ளைங்க. அப்போ ரூபாவோட பிள்ளைங்க அதில் ஒரு பிள்ளை பேர் கீதான்னு வச்சிருவோம். கீதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடு சுத்தம் பண்ணுற சொல்லி போகும்போது அந்த வீட்டில் நார்மலாக என்ன இருக்கும், ஜாமான் இந்த மாதிரி. அப்போ அந்த வீடு சுத்தம் பண்ண போகும்போது இவ்வளோ ஜாமான் தூக்கிச்சுறாங்க சொல்லி பொம்மை விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குது. சின்ன வயசுலலாம் எல்லோரும் அந்த மாதிரி தான் ஜாமான் எடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன கிடச்சிங்கன்னா நாய்க்கார சேர ஒரு நகை பேசுது, கைக்கெலாம் போட மாட்டாங்களா அந்த மாதிரி பேசுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுருக்காங்க. வீட்டில் வச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டிருக்காங்க, யாருன்னா ரூபா கேட்டிருக்காங்க, இந்த இது உனக்கு எங்கே கிடச்சிச்சு. அப்போ கீதா சொல்லியிருக்காங்க, இல்லை நான் இன்றைக்கி ஒரு புது வீட்டிலேருந்து கிடச்சிச்சு, எங்கள் கூட்டாளி கொடுத்துருக்காங்க, இங்கே போய் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நேரம் என்ன நடந்திருக்குன்னா, சரி அம்மாவும் வரல, கூட்டாளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னா இவங்களுக்கு போக போக ஒன்றும் நடக்கலை, நார்மலாக தான் போயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு என்ன நடந்திருக்குன்னா இவங்க கொஞ்சம் விசித்திரமாக நடந்திருக்கு. அந்த ஃப்ளாட் 8 மாதிரி சுற்றி இருக்கும். ஓகே, 3 பெரியவங்களாம் சொல்லுவாங்க 4 முச்சந்தி 3 முச்சந்தி அந்த மாதிரி. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு தான் இவங்க ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது கொஞ்ச நாள் அந்த ஃப்ளாட்டே பாப்பரமாக பேசியிருந்தனால உங்கள் அம்மா நடக்க அந்த மாதிரி நடந்திருக்காது. அப்போ உங்கள் அம்மா ஒரு நாள் கண்ணால் பார்த்துருக்கும் போது தான் தெரிய வந்தது. என்னென்னா இவங்க 12 மணிக்கு கதவை திறந்துட்டு ராத்திரி ஃபுல்லாக ஒரு இடத்த சுற்றிட்டு அது ஏ பிளாக்குக்கு மேலே பாடாங்களா. ஓகே, இவங்க சுற்றிக்கிட்டே ராத்திரி படுத்துருவாங்க. இப்படியே திறந்து நடக்கும்போது ஒரு வாட்டி உங்கள் அம்மா கூட போய்ட்டா எழுப்பிட்டு கதவு தட்டிட்டு எல்லோரும் வீட்டில் கதவு தட்டிட்டு போனாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா போய்ட்டு கையை வச்சுட்டு நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு கேட்டோன்னா அங்கேயே மயக்கம் போட்டு வந்துச்சு. இவங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே தான் அவங்க அம்மா எடுக்க சொன்னால அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி நான் நடக்கிறேன். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை நாளைக்கே நம்ம காலையில் போயிடுவோம், இதுக்கு போயிடலாம்,
கெரா மந்திரிக்கிறதுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மந்திரிக்க இடத்துல போகும்போதே அவர் சொல்லியிருக்காரு, ஏன் என்ன ஆச்சுன்னு. இப்போ இவங்க சொன்னாங்க ராத்திரி 12 மணி முடி வச்சு போட்டு சுற்றுறாங்கன்னு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆமாவா சரி சொல்லிட்டு, சரி எதுக்கும் வீடு வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடறான்னு சொல்லியிருக்காரு. வீட்டில் வந்து பாஸ்டர் வந்து ஜெபிக்கும் போது இது ஒரு அழுகுற சத்தம், கதற சத்தம், அந்த மாதிரி நடக்கும்போது தேர்டில் என்ன நினச்சிது. அப்போ உடனே இவர் சொல்லியிருக்காரு, ஏன் என்னாச்சு, ஏன் இது சுற்றுறேன்னு அந்த பிள்ளைகிட்ட விசாரிச்சிருக்காரு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லை எனக்கே தெரில, ராத்திரி ஆனால் எனக்கு உடம்பு ஒரு மாதிரி எரியுது, என்னமோ எனக்கே தெரில, என்னை இது விட்டு போன்னு சொன்ன மாதிரி இருக்கும். ஒன்றே இன்னொன்று கனவு வந்து ஒரு ஜாமான் என்கிட்ட தந்துரு, என் ஜாமான் எனக்கு தந்துருன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் தான் அப்படி என்ன ஜாமான் இருக்குன்னு சொல்லிடும்போது பேச்சு வாக்கெல்லாம் இந்த பிள்ளை சொல்லும், இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு வீட்டில் சுத்தம் பண்ணும்போது எனக்கு ஜாமான் இருந்துச்சு, நான் அதை அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த ஜாமான் எடுத்து காட்ட சொன்னார். அப்போ அந்த ஜாமான் பார்க்க ரொம்ப வேலைன்னு சொல்ல முடியாது ஒரு ஆளுக்குலாம். அப்போ இவர் ஒன்றே தொட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெரிலண்ணா. அப்போ அந்த ஜாமான் இது பண்ணிட்டாரு. போக அந்த பிள்ளையோட மூஞ்சி கை காலெலாம் ஒரு மாதிரி கருப்பா கேட்குறா, இவ்வளோ புளிப்புளியா கருப்பா என்னன்னு தெரியாம எவ்வளோ மருந்து இது பண்ணி போகவே இல்லை. கடைசியாக மறுபடியும் போய்ட்டு கோயிலில் போய் இது பண்ணும்போது, இது கோயிலில் தான் இது பண்ணுவாங்களே, போய் இந்த இது பார்ப்பாங்களே, போய் பார்க்கும்போதே சொல்லியிருக்காங்க, அந்த செயினில் ஒரு ஆத்மா அடங்கியிருக்கு. கேரா பூமிலாம் வந்து அவங்க பயன்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதில் தான் வந்து இந்த செயினை அடக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த செயின் எடுத்துக்கணும் போடுறவங்க வயசானவங்களும் சரி சிறிசானாலும் சரி, அவங்க இது அழகு காட்டுறதுக்கு. அதனால என்னன்னு அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சொல்லும்போது அப்பயே நான் கேட்ட சாமி, கேரா ரூபா சொல்கிறாங்க, நான் அப்பயே கேட்ட சாமி, அவங்க வந்து எங்கிட்ட சொல்ல கூட்டாளி கொடுத்துனாங்க சொன்னாங்க, நான் விட்டுட்டேன். அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது ஆபத்து தான், நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஜாமான் அங்கேயே விட்டுட்டு நீங்கள் வேறு வீடு பார்த்து போயிருங்கன்னு. அப்பா வந்து 2 மாதத்து 3 மாதத்துக்குள்ளேயே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இறந்து போனாலும் அவங்க அப்பா வர அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு தான் வேறு இடத்துல வீடு வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து இந்த ஜாமான் போட்டாங்க. அப்போ இன்னொன்று சொன்னார், தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போயிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா மறுபடியும் வந்துடாதீங்க, இந்த இடத்துலையே மறுபடியும் வந்தீங்கன்னா இன்னும் கொடூரமாக அதாகும். ஏன்னா அது வந்து அதோட ஓனர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. அப்போ அந்த வீட்டில் 2 பொம்பளைங்க தான் இருந்தாங்க. யாருன்னா அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும். ஓகே, அப்போ வந்து அவங்களும் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து எத்தனையோ வருஷத்தில் உள்ளவங்களா, எனக்கு தான் அவங்க இறக்கும் போது எத்தனை வயசு கொடுத்துல. அப்போ அவங்க ஓனர் அதுதான். இப்போ திடீர்னு அந்த செயின் இந்த பிள்ளை எடுத்துகிட்டு வரும்போது, கீதா எடுத்துகிட்டு வரும்போது, அப்போ அந்த ஓனர் இதுதான் நினச்சி இது கூட இது பண்ணலாம். இன்னொன்று அவர் சொன்னார், அந்த செயினை போட்டிருக்கவங்க வந்து கெரா இது வரும்போது, கெரா ஃபுல் மூன்னா வந்து பௌர்ணமி, அந்த டைமில் வரும்போது கெரா மாமிசம் படைப்பாங்க. மாமிசம்னா என்னென்னா மனசை இறைச்சி படைப்பாங்க. அதே நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் ரத்தத்தை எடுக்கும். அதனால தான் அந்த பிள்ளையோட ரத்தம் குறைஞ்சி கெரா கருப்பாக இதாகிடுச்சு. கருப்பானா இந்த மாதிரி, அதுக்குன்னு இது தப்பாக எடுத்துக்காதீங்க, இது என்னோட மாற்றம் இந்த மாதிரி. ஆனால் அந்த பிள்ளைக்கு இன்னும் திருப்பம் வந்துச்சு, எனக்கு அது கொஞ்சம் அது வந்து மாற்றம். ஓகே, அப்போ வந்து இந்த பிள்ளையும் இப்போ போகிறதில்ல. இப்போ இந்த ரிட்டன் அந்த ஃப்ளாட்டும் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னை ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஓகே, இதோட உங்கள் வீடு பிரிக்கிறேன். என் பேர் ஆச்சுக்குட்டி.